காலம் அப்படின்றதுனால ரொம்பவே காரத்துல வர்ணிக்குருவி கத்தவே ஆரம்பிச்சிச்சு. அதால தாங்கவே முடியல. இப்படியே மறுநாள் பொழுது விடிய ஆரம்பிச்சுது. தன்விக்குருவி வர்ணிக்குருவிய வா விளையாட போகலான்னு கூப்பிடும்போது அதால எந்திரிக்கவே முடியல. ஏன்னா அதுக்கு வாயெல்லாம் வெந்து உடம்பு சரியில்லாம போச்சு. வர்ணி, நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல, படிச்சு படிச்சு அந்த குணால் காகத்தோட போகாத, அது ரொம்ப மோசமான காகம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுற. ஆமாக்கா, நீங்க அவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நான் அந்த பழத்து மேல உள்ள ஆசையில போயிட்டேன். இன்னைக்கு என்னோட வாயே வெந்து போச்சு. அந்த குணால் காகத்துக்கு நாம ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும் அக்கா. காட்டுல ரெண்டு குருவிகளும் பேசிக்கிட்டு இருக்கத அந்த தேனி ராணி கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த தேனி ராணி சொல்லுச்சு, குருவிகளே, நீங்க பேசினத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அந்த காகத்துக்கு நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கலாம். சரி ராணி, நீங்க எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கு. அப்பதான் அந்த காகத்துக்கு நல்ல ஒரு புத்தி வரும். இந்த ஐடியாவை நம்ம செய்யலாம்.